நிதர்சனம் டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த பார்த்தீங்களா, நான் ராகி மாவு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாருங்களேன், இதையும் நம்ம இந்த மழைக்காலத்துக்கு ஏற்ற மாதிரியான எல்லா சத்துக்களும் நிறைந்த ஒரு விஷயம். இந்த பாருங்க, இது கூட முருங்கைக்கீரை, தூதுவளை, ஒரு 2-3 பச்சை மிளகாய், ஒரு 2-3 காஞ்ச மிளகாய், பாருங்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாம் போட்டுட்டேங்க. போட்டுட்டு பாருங்க, அதுக்கு சுவைக்கு தகுந்த உப்பு போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம இந்த பாருங்க, இந்த மாதிரி மாவோட எல்லாத்தையுமே கலந்துக்கிட்டு நம்ம உணவே மருந்துன்னு சொல்றாங்க இல்லைங்களா, இதுதான். இந்த பார்த்தீங்களா, இப்போ இதை நம்ம செய்து கொஞ்சமா எண்ணெய் விட்டு நல்லா வேக வச்சு சாப்பிட்டா அப்புறம் இது தானங்க உணவே மருந்து. இப்படி தானங்க நம்ம செஞ்சுக்க முடியும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம பார்த்து பார்த்து இப்படி செய்து கொடுக்குறப்போ அவங்களுக்கு எந்த உணவும் மருந்து தாங்க. இந்த பார்த்தீங்களா, இப்போ எல்லாம் நான் இந்த ரொட்டிக்கு பிணைஞ்சு வச்சுட்டேன். இப்போ நான் தோசைக்கல் வச்சு இந்த ரொட்டியை நான் சுட்டு காமிக்கிறேன். இந்த பார்த்தீங்களா, எல்லாம் நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ தோசைக்கல் வச்சு இந்த ரொட்டியை நான் சுட்டு காமிக்கிறேன். பாருங்களேன், இந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம். நான் முதலையே கொஞ்சம் எண்ணெய் அதில் இது பண்ணியிருக்கேன். வேகட்டுங்க, 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வயிற்றுக்கு ஒன்றும் செய்யாது. அதே மாதிரி நம்ம இதில் போட்டு பசைஞ்சிருக்கிற எல்லாமே ரொம்ப உடம்புக்கு நல்லது செய்கிற விஷயங்கள். நம்ம இது நல்லா வேகட்டுங்க, நான் திருப்பி போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அடுப்பை அணைச்சிடலாம். இந்த பாருங்க ராகி ரொட்டி மெடிசினல் வேல்யூ நிறைஞ்சது, சத்தானது. இதை சாப்பிட்றப்போ உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு இதில் முருங்கைக்கீரை, தூதுவளை, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு உப்பு போட்டு பிணைஞ்சி நான் பண்ணியிருக்கேன். இந்த பாருங்க, நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்க. ஓகேங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க, வணக்கங்க.